தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் நடிகர் விஜய். இவர் தற்போது அரசியலில் கால் பதித்துள்ளார். மேலும் ஜனநாயகம் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கும் நிலையில் தற்போது அரசியல் பணியில் முழு மூச்சாக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சேர்ந்து கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி எழுந்து இதற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பதிலளித்துள்ளார். தளபதி விஜய் நடிப்பிலிருந்து விலகி அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி வருகின்றார். இந்நிலையில் தற்போது நடைபெற இருக்கும் தேர்தலில் பங்கு கொள்வதற்கான ஆயத்தங்களை செய்து வருகின்றார். அதாவது மக்களை சந்தித்து பேசுவது மற்றும் கட்சி கூட்டங்களை நடத்தி முழு அரசியலிலும் கவனம் செலுத்தி வருகின்றார். இந்நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பிரேமலதா விஜயகாந்த் நடத்தி வருகின்றார். தற்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் தளபதி விஜயுடன் கூட்டணி அமைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதற்கு பதிலளித்த பிரேமலதா, அதாவது தளபதி விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை என்று பதிலளித்துள்ளார். இத்தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதுடன் ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். தாவேக தலைவர் தளபதி விஜய் முன்னிலையில் முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் அந்த கட்சியில் இணைந்துள்ளார். அவருக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே என் ஆனந்த் மற்றும் ஆதவ அர்ஜுனா ஆகியோர் பொதுச் செயலாளராக இருக்கும் நிலையில் மூன்றாவது பொதுச் செயலாளராக அருண்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு தளபதி விஜய் வீட்டில் வருமான வரி சோதனை செய்த அருண்ராஜுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்துள்ளார் தளபதி விஜய். இந்த அருண்ராஜ் யார், அவர் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.